குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி 7ஆம் வகுப்பில் புவியியலில் நிலத்தோற்றங்கள் அப்படிங்கிற இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். நிலத்தோற்றங்கள்லாம் என்ன? நிலம், அதாவது புவியினுடைய மேற்பரப்பில் எந்த மாதிரியான நிலத்தோற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போது படிக்க போகிறோம். இதில் ஆறுகளினால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம். பனி ஆறுகளினால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்கள், காற்றின் செயல்பாடுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்கள், கடல் அலைகளின் செயல்பாடுகளால் உருவாகும் நிலத்தோற்றங்கள், ஆறு, பனியாறு, காற்று மற்றும் கடல் அலைகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்களை தொகுத்தறிதல். இதுதான் நமக்கு கற்றல் நோக்கங்களாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ அறிமுகம் அப்படின்னு பார்க்கும்போது புவியின் மேற்பரப்பில் எல்லா இடங்கள்லேயும் ஒரே மாதிரியாக இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா, மலைகள் இருக்கும், பீடபூமிகள் இருக்கும், பள்ளத்தாக்குகள் இருக்கும். இந்த மாதிரியான பல எண்ணற்ற நிலத்தோற்றங்கள் இருக்கும். இதில் சில பகுதிகளில் பாறை கோளம், அதாவது பாறைகள்லாம் இருக்குன்னே, அது கரடு முரடாக இருக்கும். சில பகுதிகள் சமநிலமாக இருக்கும். புவியின் அகச்செயல்முறைகள் மற்றும் புறச் செயல்முறைகளால் இவ்வாறான நிலத்தோற்றங்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. புவியின் மேற்பரப்பில் பல இடங்களில் ஏற்படும் உயர்நில பகுதிகள் மற்றும் தாழ்வு பகுதிகள் அகச்செயல்களால் ஏற்படுகின்றன. புவிப்பரப்பில் தொடர்ந்து ஏற்படும் அரித்தல் மற்றும் மறுகட்டமைத்தல். அரித்தல் அப்படின்னா, அந்த மலை பிரதேசங்கள்லாம் மழை விழுகுது இல்லையா, அந்த நேரங்களில் மழை தண்ணி வரும்போது அங்கே மண்ணெல்லாம் அரிச்சுக்கிட்டு வந்துடும். அதுதான் அரித்தல்னு சொல்கிறோம். அது உயர்நிலங்களை அந்த அரிச்சுக்கிட்டு வர்றதுனால தாழ் நிலங்களாகவும் மாறும். தாழ் நிலங்களில் அங்கே படியுது இல்லையா, அதனால் அது உயர் நிலங்களாகவும் மாற்றுவதற்கு நிலங்களை சமப்படுத்துதல் என்று பெயர். நிலத்தோற்றங்கள், நிலப்பரப்பானது பாறை சிதைவு மற்றும் அரித்தல் ஆகிய இரு செயல்முறைகள் மூலம் தொடர்ந்து தேய்மானத்திற்கு உட்படுத்தப்படுகின்றன. புவி மேற்பரப்பில் பாறைகள் உடைந்து மற்றும் சிறு சிறு கற்களாக மாறுது, துகள்களாக மாறுது. இந்த மாதிரி சிதறுவதைத்தான் நம்ம பாறை சிதைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தண்ணீர், அந்த காற்று, பனி, கடல் அலைகள், இதனால் இந்த மாதிரியான காரணிகளால் புவியின் மேற்பரப்பு அடித்து செல்லப்படுவதை அரித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த ஆறு. இந்த ஆறு எங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அங்கே உற்பத்தி ஆகும் இல்லையா, அது என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட பாதைகளில் செல்லுது. அது செல்லும்போது அது கடைசியில் எங்கே போய் சேருதோ, ஏதாவது ஒரு முகத்துவாரம், அதாவது முகத்துவாரம் அப்படின்னா ஒன்று கடலில் போய் சேரலாம் அல்லது ஏரியில் போய் சேரலாம். இந்த மாதிரி போய் சேருவதைத்தான் நம்ம முகத்துவாரம், அது சேர்கிற இடம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் முகத்துவாரம் அப்படின்னு சொல்கிறோம். அதான் ஒரு குறிப்பிட்ட பாதையில் தோன்றும் இடத்திலிருந்து முகத்துவாரம் வரை ஓடுகின்ற நீர் ஆறு என அழைக்கப்படுகிறது. பொதுவாக ஆறுகள் ஒரு மலையில் இருந்தோ அல்லது குன்றில் இருந்தோ உற்பத்தி ஆகின்றன. ஆறு தோன்றும் இடம் ஆற்றின் பிறப்பிடம் என்று அழைக்கப்படும். ஆறு ஒரு ஏரியிலோ கடலிலோ அல்லது பேராளியிலோ, பேராளினா பெருங்கடல், கலக்கும் இடம் ஆற்று முகத்துவாரம் எனப்படுகிறது. இப்போ ஆறு தோன்றுமிடம் இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள் படத்தில். ஆறு தோன்றுமிடம், அடுத்து அது மேலேருந்து கீழே விழுகும்போது நீர்வீழ்ச்சியாகும். அப்படியே பக்கத்தில் இருந்து வெளியில் வேறு இன்னொரு ஆறு சேருது இல்லையா, அதுதான் துணை ஆறு. அடுத்து இது குதிரை குழம்பு ஏரியாக அங்கே மாறுகிறது. அடுத்து ஆற்றினுடைய வளைவு கொடுத்துருக்கு, வெள்ளச்சமவெளி. அடுத்து டெல்டா. இந்த டெல்டான்னா என்ன அப்படின்னா, இந்த ஆறு எல்லாமே அங்கங்கே இழுத்துக்கிட்டு வருது இல்லையா, அதாவது அரிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கும். அரிச்சிட்டு கடைசியில் ஒரு இடத்துல படிய வச்சிரும். அதாவது மணலெல்லாம் அரிச்சிட்டு வரும் இல்லையா, அந்த மணலெல்லாம் ஒரு இடத்துல படிய வைக்கும். அந்த இடம் டெல்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மிகவும் வளமான மண்ணாக அங்கே இருக்கும். அதாவது வண்டல் மண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான அங்கே டெல்டா பகுதி இருக்கும். இப்போ நம்ம தஞ்சாவூரெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, தஞ்சாவூர்லாம் பார்த்திங்கன்னா நெல் விளையிறதுக்கு அங்கே ஏற்ற இடம், அதுதான் அங்கே டெல்டான்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து ஆற்றினுடைய முகத்துவாரம். அந்த ஆற்றினுடைய முகத்துவாரம் அப்படின்னு பார்க்கும்போது அது பேராளியில் சேருது இல்லையா, அந்த தண்ணி கடைசியாக போய் சேர்கிற இடத்தை தான் நம்ம
முகத்துவாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆற்றில் வேகமாக ஓடும் நீரானது பள்ளத்தாக்கை செங்குத்தாக அரித்து ஆழமாக்கும். வேகமாக ஓடும்போது பள்ளத்தாக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் செங்குத்தாக அரித்து ஆழமாக்கும், இன்னும் நமக்கு அங்கே ஆழமாக்கும். இந்த பள்ளத்தாக்கு குறுகிய படுகை உடையதாக வடிகாலாயிடும். நிலப்பரப்பின் வழியாக செல்லும்போது பக்கவாட்டில் அரிப்பினை ஏற்படுத்தி வடிவ செங்குத்து மலைச்சரிவுகளை ஆற்றில் வேகமாக ஓடும் நீரானது பள்ளத்தாக்கை செங்குத்தாக அரித்து ஆழமாக்கும். இந்த பள்ளத்தாக்கு குறுகிய படுகை உடையதாக வி வடிவத்தில் காணப்படும். கொடுத்துருக்கு படத்தில். இதைத்தான் நம்ம வி வடிவ பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்கிறோம். துணை ஆறு அப்படின்னா ஒரு பெரிய ஆறு போகுது, அது பக்கத்துலேயே வேறு இன்னொரு ஆறு வேணால் அது கூட இணையுது அப்படின்னா அதுதான் துணை ஆறு. கிளை ஆறு அப்படின்னா ஒரு பெரிய ஆறு, அது பிரிஞ்சு போகுது இல்லையா, அதுதான் கிளை ஆறு. துணை ஆறுனா என்னன்னு பார்ப்போம். ஒரு முதன்மை ஆற்றுடன் இணையும் அல்லது ஆற்றினுள் பாயும் ஒரு நீரோடை அல்லது ஓர் ஆறு. கிளை ஆறுனா ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து மற்றும் விலகிச் செல்லும் ஒரு ஆறு. அடுத்து, நீரானது ஒரு செங்குத்து பாறையின் வன் சரிவின் விளிம்பில் அருவியாக வீழ்வதை நம்ம நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறோம். நீரானது ஒரு செங்குத்து பாறை இருக்கு இல்லையா, அந்த பாறையின் வன் சரிவின் விளிம்பில் அந்த வன் பாறை இருக்கும், கடினமான பாறை, அந்த விளிம்பில் அருவியாக வீழ்வதைத்தான் நம்ம நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். மென்பாறைகள் அரிக்கப்படுவதால் நீர்வீழ்ச்சி தோன்றுகிறது. அதாவது மேலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கும்போது அது ஒரு கடினப்பாறையாக இருக்கும். அதுக்கு அடியில் இருக்கிறது ஒரு மென்பாறையாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணீர் வர 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 அங்கே அரிக்கப்படுகிறது. அந்த மென்பாறை அரிக்கப்படுவதனால அங்கே என்ன ஆயிரும், ரொம்ப அங்கே பள்ளமாயிரும். அப்போ அந்த இடத்துல நீர்வீழ்ச்சி உருவாகுது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சிற்றாற்றின் குறுக்கே உள்ள குற்றால நீர்வீழ்ச்சி உங்களுக்கு அங்கே படத்தில் கொடுத்துருக்கு. கடினப்பாறை கொடுத்துருக்கான், அங்கே மேலேருந்து நீர்வீழ்ச்சி உருவாகும் விதம் மேலேருந்து வருது, கீழே இருக்கிற அந்த மென் பாறையை என்ன பண்ணுது, அரித்தல் அங்கே ஏற்படுறதுனால அங்கே மேலேருந்து தண்ணீர் செங்குத்தாக விழுகின்றன. இது தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படும் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி உயரமான நீர்வீழ்ச்சி ஆகும். அடுத்து அதே போல் வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் உள்ள நயாகரா நீர்வீழ்ச்சி இதுதான் இருக்கிறதுலையே பெரிய நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. மற்றும் ஆப்பிரிக்காவில் ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளின் எல்லையில் உள்ள விக்டோரியா நீர்வீழ்ச்சி ஆகியன முக்கிய நீர்வீழ்ச்சிகள் ஆகும். நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குழிவுறுதல் காரணமாக அங்கே குழி ஏற்படுவதனால ஏற்படும் பெரும் பள்ளத்தை வீழ்ச்சி உட்பாய் தேக்கம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீழ்ச்சி உட்பாய் தேக்கம் எனப்படுகிறது. ஆறு ஒரு சமவெளி பகுதியையோ அல்லது மலை அடிவார பகுதியையோ அடையும் போது ஏற்படுத்தும் படிவுகள் வண்டல் விசிறிகள், அது உட்பாய் தேக்கம் என்கிறோம். ஆறானது சமவெளி பகுதியை அடையும் போது அது சுழன்று பெரிய திருப்பங்களுடன் செல்வதால் தோன்றும் பெரிய வளைவுகள் ஆற்று வளைவுகள். இந்த படத்தில் கொடுத்துருக்கு பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே சுற்றி போகுது இல்லையா, வளைஞ்சு போகிறதுனால தான் இதை ஆற்று வளைவுகள் அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் சேத்தியாத்தோப்பு அருகே வெள்ளாற்று பகுதியில் காணப்படும். இந்த ஆற்று பகுதி வளைவுகள் இரு பக்கங்களில் தொடர்ந்து அரித்தல் அல்லது படிதல் ஏற்படுவதால் ஆற்று வளைவின் கழுத்து பகுதிகள் குறைந்து காணப்படுகின்றன. ஒரு ஆறு போகுது அப்படின்னா இரண்டு பக்கம் கரை இருக்கும் இல்லையா, அந்த கரைகளில் ஒன்று அரித்தல் ஏற்படும். அதாவது ஒன்று அரிச்சுக்கிட்டு தண்ணி நிறைய வந்துச்சுன்னா அரிச்சிட்டு போகும். அது என்ன பண்ணும், எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல போய் படிதல் ஏற்படுத்தும். அந்த இதெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல படிய வச்சிரும். இந்த கழுத்து பகுதிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த ஆற்று வளைவில் கழுத்து பகுதிகள் குறைந்து வருகின்றன. நாளடைவில் ஆற்று வளைவு ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக உருவெடுக்கின்றது. இதைத்தான் நம்ம குதிரை குழம்பு ஏரி என்கிறோம். ஆற்றின் அரிப்பு வளைவுகளை
குறுகச் செய்கிறது பார்த்திங்களா அங்கே படத்தில். வெள்ளப்பெருக்கு காலங்களில் ஆறு வந்து குறுகிய வளைவு பகுதி வழியாக செல்கிறது. புதிய நேராக ஆற்றினுடைய பாதை. அடுத்து துண்டிக்கப்பட்ட ஆற்று வளைவு அல்லது குதிரை குழம்பு ஏரி கொடுத்துருக்கு. அடுத்து சில நேரங்களில் ஆறு வந்து தன் கரைகளை தாண்டி நிரம்பி வழிகின்றது. அதாவது நிறைய வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்படுது இல்லையா. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா காவிரியிலலாம் நிறைய தண்ணி விடுறாங்க இல்லையா. அந்த மாதிரி காவிரி ஆற்று வழியாக வரும்போது என்னாகும், நிறைய அந்த கரைகளெல்லாம் தாண்டி நிரம்பி வழியும் இல்லையா. அதுதான் சொல்கிறாங்க. இதனால் ஆற்றின் அண்டை பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. பெருக்கானது மென்மையான மண் மற்றும் இதர பொருட்களையும் அடுக்குகளாக படிய வைக்கின்றன. இதெல்லாமே மென்மையான மண் இதெல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுது இல்லையா. அதெல்லாம் ஒரு இடத்துல அடுக்குகளாக படிய வைக்கப்படுகின்றன. இவை தான் வண்டல் படிவுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதனால் வளமான சமதள வெள்ளச்சமவெளி உருவாகின்றது. அந்த மண்ணெல்லாமேவும் நல்ல மண்ணாக இருக்கும். ஒரு விவசாயம் செய்வதற்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்ற மண்ணாக இருக்கும். இவ்வாறான உயர்ந்த ஆற்றங்கரைகள் லெவிஸ் அல்லது உயர் அணை எனப்படும். அதாவது இப்போது காவிரி ஆற்றெல்லாம் தூர்வாரினாங்க. அப்போது நம்ம முதலமைச்சர் சொன்னார், தூர்வாரும்போது அந்த வண்டல் படிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாமே விவசாயிகள் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாரு. ஏன்னா அந்தந்த வயல் பகுதிகளில் போடும்போது அது செழிப்பாக வளரும். அதனால் அந்த மாதிரி பண்ணாங்க. ஆறு கடலை அடையும் போது ஆற்று நீரின் வேகம் குறைந்து விடுகின்றது. அது கடைசியில் கடலில் போய் சேரும்போது என்ன ஆயிரும், அது அதனுடைய வேகம் குறைஞ்சிரும். மற்றும் ஆறு வந்து பல பிரிவுகளாக பிரிந்தும் செல்கின்றன. இவை வந்து கிளையாறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இங்கு ஆற்றின் வேகம் மிகவும் குறைவதால் ஆற்றினால் கடத்தப்படும் பொருள்கள் வந்து படிய வைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு கிளையாறுகளும் தனிப்பட்ட முகத்துவாரங்களை உருவாக்குகின்றன. ஒவ்வொரு ஆறும் என்ன செய்யும், கடலில் போய் சேருது இல்லையா. அந்த ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த படத்தில் பார்த்தா உங்களுக்கு புரியும். கடலில் பாருங்கள், நிறைய கிளையாறுகள் போய் அங்கே கடலில் போய் கலக்குது. அதுவும் ஒவ்வொரு இடங்கள்லையும் அது போய் கிளையாறுகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் சேருது. அதாவது முகத்துவாரங்களை உருவாக்குகின்றன. அனைத்து முகத்துவாரங்களின் படிவுகளும் ஒருங்கிணைந்து டெல்டா எனப்படும் கழிமுக பகுதியை ஏற்படுத்துகின்றன. கழிமுக பகுதிகள் அனைத்தும் மிகச்சிறந்த உற்பத்தி நிலங்களாகும். நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, அதுதான். கழிமுக பகுதியில் சாகுபடிக்கு ஏற்ற கனிமங்கள் நிறைந்துள்ளன. எடுத்துக்காட்டு இந்த காவேரி டெல்டா, கங்கை டெல்டா மற்றும் மிசிசிபி டெல்டா. அடுத்து பனியாறு. பனியாறுனா என்ன? இமயமலை பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா பனி உறிஞ்சு ஆறுகளாக போகுது இல்லையா, அதுதான் நம்ம பனியாறு. அதனாலேயும் நமக்கு நிலத்தோற்றங்கள் மாறுபடுகின்றன. பனியாறு என்பது மலைச்சரிவில் ஈர்ப்பு விசையின் காரணமாக மெல்ல நகரும் பனிக்குவியல் ஆகும். அந்த பனியானது மெல்ல நகரும். இதை வந்து மலை பனியாறு அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு என்றும் கண்டப்பனியாறுகள் என இரு வகையாக பிரிக்கப்படுகின்றது. கண்டப்பனியாறு அப்படின்னா கண்டப்பகுதியில் பெரும் பரப்பில் பரவி காணப்படும் அடர்ந்த பனிப்படலம் கண்டப்பனியாறு. இது வந்து எங்கே இருக்குது? அண்டார்டிகா, கிரீன்லாந்தில் இருக்குது. அந்த இடங்களெல்லாம் பெரும்பாலானது பனியாறுகள் தான். அதுதான் அது கண்டப்பனியாறு. அது வந்து ஆப்பிரிக்காங்கிறது அண்டார்டிகா, அது வந்து அங்கேருந்து அதை வந்து நம்ம கண்டப்பனியாறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிரீன்லாந்து இதெல்லாமே நிலப்பரப்பில் இருக்கிறது இல்லையா, அதனால தான் கண்டப்பனியாறு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மலை அல்லது பள்ளத்தாக்கு பனியாறு. மலையிலிருந்து பள்ளத்தாக்கை நோக்கி நகரும் பனியாறு பள்ளத்தாக்கு பனியாறு எனப்படுகின்றது. முன்னர் அமைந்துள்ள ஆற்று போக்குகளை பின்பற்றி பள்ளத்தாக்கு பனியாறு செல்கின்றன. இது செங்குத்தான பக்கங்களால் சூழப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டு இமயமலை பகுதி மற்றும் ஆல்ப்ஸ் மலைப்பகுதி. பனியாறுகள் நிலத்தோற்றத்தை அரித்து எடுத்தல் மூலம் மண் அல்லது கற்களை சமப்படுத்தி அடியில் அமைந்துள்ள பாறையினை வெளிப்படுத்துகிறது.
மலைச்சரிவில் பனி அரிப்பால் சறுக்குகள் ஏற்படுகின்றன. நீங்கள் எங்கள் படத்தில் பார்த்தா தெரியும், சறுக்கு எப்படி உருவாகுது. இந்த சறுக்குகள் என்பது பனியாறுகளால் பாறைகளின் மீது ஏற்படுத்தும் கை நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு ஆகும். அதாவது கை வச்சு நம்ம சாஞ்சு படுத்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான நாற்காலி போல் இந்த பள்ளத்தாக்கு இருக்குது. இதன் எல்லா பக்கமும் செங்குத்தாகவும் தலைப்பகுதி செங்குத்து சுவர் போன்றும் உள்ளது. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, ஸ்காட்லாந்தில் உள்ள காரி சர்க்கு மற்றும் ஜெர்மனியில் உள்ள கார் சர்க்கு. இந்த மாதிரி மேலேருந்து விழும்போது, அதாவது பனியாற்று விழும்போது கீழே பள்ளம் ஏற்பட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு கை நாற்காலி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பள்ளத்தாக்கை ஏற்படுத்துகின்றன. பனி உருகும்போது சர்க்கானது நீரால் நிரப்பப்பட்டு அழகான ஏரிகளாக மலைப்பகுதிகளில் உருவாகின்றன. அந்த இடம் ஃபுல்லாக பாருங்கள், அது தண்ணி இருக்குது. இது ஒரு ஏரி போல் அங்கே உருவாகிறது. இந்த ஏரிகள் டான் ஏரி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தடுத்த 2 சர்க்குகள் ஒன்றை நோக்கி ஒன்று அரிக்கப்படும் போது இதற்கு முன்னர் அமைந்த வட்டமான நிலத்தோற்றம் குறுகிய மற்றும் மலைச்சரிவான பக்கங்களுடன் கூடிய முகடுகளாக மாற்றம் அடைகின்றன. இந்த முகடுகள் தான் அரட்டுகள் என்ற கத்திமுனை குன்றுகளாக உருவெடுக்கின்றன. இந்த இருக்குது பார்த்தியா, அரட்டு அப்படிங்கிறது எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். யூ வடிவ பள்ளத்தாக்கு பனியாற்றின் பக்கவாட்டு மற்றும் செங்குத்து அரிப்பினால் ஏற்படும் ஆழப்படுத்துதல் மற்றும் அகலப்படுத்துதல் மூலம் உருவாகின்றன. பனியாற்றினால் கருத்தப்படும் பெரிய மற்றும் சிறிய மணல் மற்றும் வண்டல் ஆகியன படிய வைக்கப்படுகின்றன. இவை தான் பனியாற்று மொரைன்கள். இந்த கீழே கொடுத்துருக்கு இல்லையா, மொரைன்கள். அது எப்படி சிறிய மணல் மற்றும் வண்டல் படிவு தான் பனியாற்று மொரைன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து காற்று. இந்த காற்று பார்த்திங்கன்னா, காற்றுனாலேயும் என்ன நிலத்தோற்றங்கள் மாறுபடுகின்றன அப்படின்னா, நம்ம பாலைவனத்துலலாம் பார்த்துருப்போம், மணல் மேடுகளாக இருக்கும். அது என்னாகும், ஒரு காற்று அடித்தது அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த மணல் குன்று போல் இருக்கும். அதை என்ன பண்ணுது, அப்படியே அடிச்சிட்டு இன்னொரு இடத்துல அது போட்டுரும். இதை தான் காற்றினால் ஏற்படும் அரிப்பு வேறு வேறு நிலத்தோற்றங்களை அங்கே ஏற்படுத்துகின்றன. அதான் பாலைவனத்தில் அரிப்பு மற்றும் படிதல். ஒரு பக்கம் அரிக்குது, இன்னொரு பக்கம் போய் படிய வைக்கிது. செயல்முறைகளை வேகமாக செயல்படுத்தும் காரணி காற்று ஆகும். காளான் வடிவ பாறைகளை பாலைவன பகுதிகளில் நம்மால் காண முடியும். இவை காளான் பாறைகள். இதை கொடுத்துருக்கு பாருங்கள், காளான் பாறை. இது எப்படின்னா, கீழே இருக்கிற அந்த பாறையினுடைய கீழே இருக்கு இல்லையா, இதெல்லாமே அப்படியே அரிச்சிருது. அந்த மேல் பகுதியை விட கீழ்ப்பகுதியை வேகமாக காற்று அரிக்கின்ற காரணத்தினால் அப்பாறையினுடைய மேல் பகுதி அகன்றிருக்கும், அடிப்பகுதி குறுகலாக இருக்கும். ஒரு தனித்து விடப்பட்ட எஞ்சிய குன்று வட்டமான தலைப்பகுதியுடன் நிற்கும் ஒரு தூண் போன்று காட்சியளிப்பது காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மாதிரி தனியாக ஒரு குன்று போல ஏற்படுத்துகின்றது. இது எங்கே இருக்குது அப்படின்னா, தென் அமெரிக்காவில் கலகாரி பாலைவனத்தில் காணப்படும் காற்றரிப்பு தனிக்குன்றுகள். காற்று வீசும்போது மணலை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கடத்துகின்றன அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. காற்றின் வீசுவது நிற்கும்போது மணலானது உயரம் குறைவான குன்றுகள் போன்று படிய வைக்கின்றது. அங்கே என்ன ஆயிடுதுன்னா, சின்ன சின்ன குன்றுகளாக அங்கே இந்த மணலானது அங்கே படிஞ்சிருது. இப்படிவுகளைத்தான் நம்ம மணல் குன்றுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிறைச்சந்திர தோற்றமுடன் கூடிய மணல் மேடுகள் பிறை வடிவ மணல் குன்றுகள் எனப்படுகின்றன. இங்கே பாருங்கள், படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், அழகாக ஒரு பிறை போல் அங்கே மணல் குன்று இருக்குது. மணல் துகள்கள் மிக லேசாகவும் மற்றும் எடை குறைவாகவும் இருக்கும்போது காற்று நீண்ட தொலைவிற்கு கடத்தி செல்கின்றது. இவ்வாறு கடத்தப்பட்ட மணல் ஒரு பெரும் பரப்பில் படிவதை காற்றடி வண்டல் படிவுகள் எனப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி அங்கே படிகிறது தான் நம்ம காற்றடி வண்டல் படிவுகள் அப்படின்னு சொல்கிறோம். இது சீனாவில் அதிகமாக காணப்படுகின்றன. வடக்கு சீனாவில் படிந்துள்ள காற்றடி வண்டல் படிவுகள் கோபி பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டவை ஆகும்.
அந்த பாலைவனத்திலிருந்து கடத்தப்பட்டிருக்கு. அடுத்து கடல். இந்த கடல்னால் என்ன நிலத்தோற்றங்கள் மாறுபடுகின்றன அப்படிங்கிறத பார்ப்போம். நிலப்பகுதியை அடுத்தோ அல்லது ஒட்டியோ காணப்படும் பெரும் நீர்ப்பரப்பு கடற்பகுதி எனப்படுகின்றது. அதாவது நம்ம வீடுகள்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன நிலப்பகுதி இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற பெரும் நீர்ப்பரப்பு தான் நம்ம கடற்பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடலோர எல்லை என்பது கடல் நீரும் நிலமும் சந்திக்கின்ற இடம் ஆகும். அதாவது நம்ம கடற்கரை சொல்கிறோம் இல்லையா, அதுதான். கடற்கரையில் என்ன இருக்குது, அந்த கடலும் அதே போல் கடல் நீர் அலை அடிக்குது இல்லையா, அந்த இடமும் அதே போல் நிலம், அங்கே மணலெல்லாம் இருக்கு இல்லையா, மணலாக இருக்குல்ல, அதுவும் ரெண்டும் சேர்கிற இடத்தை தான் நம்ம கடற்கரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அலைகளின் அரிப்பினாலும் படிதலாலும் கடற்கரை மாற்றத்திற்கு உள்ளாகின்றது. இங்கே படம் கொடுத்துருக்காங்க. கடல் அலைகளின் அரிப்பினாலும் மற்றும் படிதலாலும் பல வகைப்பட்ட கடலோர நிலப்பரப்புகள் உருவாகின்றன. கடற்கரையை அடுத்துள்ள நிலம் செங்குத்தாக உயர்ந்து காணப்படும் பொழுது அலைகளின் மோதலாலும் அரிப்பினாலும் கடலை நோக்கி காணப்படும் செங்குத்து பாறை கடல் ஓங்கல் எனப்படும். இங்கே கொடுத்துருக்கு, படத்தில் கொடுத்துருக்கு இல்லையா, செங்குத்தான அங்கே ஒரு பாறை, அது ஒரு கடற்கரை இருக்குது இல்லையா, அந்த இடத்துல அலைகள் மோதுறதுனாலையும் அரிப்பினாலையும் கடலை நோக்கி காணப்படும் செங்குத்து பாறை, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா கடல் ஓங்கல் அப்படின்னு சொல்கிறோம். கடல் அலைகள் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதால் பாறையில் விரிசல்கள் ஏற்படுகின்றன. அலை இந்த பாறை மேலே வேகமாக அடிக்கும்போது என்ன ஆகுது, அங்கே விரிசல் ஏற்படுகிறது. காலப்போக்கில் இது பெரிய மற்றும் பரந்த விரிசல்களாக மாறுகின்றன. இதனால் செங்குத்து பாறையில் குகைகள் போன்ற வெற்றிடங்கள் தோன்றுகின்றன. கீழே அப்படியே அலைகள் அடித்து என்ன ஆயிடுது, கீழே இருக்கிற அந்த விரிசல் ஏற்பட்டு அந்த பாறைகள்லாம் கீழே விழுந்துடும். அப்போ அங்கே குகை போல் அங்கே ஏற்படுகின்றன. இங்கே கொடுத்துருக்கு, கடல் குகை உள்ள குகை போல் இருக்கும். கடல் குகைகளின் உட்குழிவு பெரிதாகும் போது இதுவே என்ன ஆயிடுது, அப்படியே பெருசாக ஆக குகையினுடைய மேற்கூரை மட்டும் எஞ்சி நின்று கடல் வளைவுகளை தோற்றுவிக்கின்றன. அந்த கீழே இன்னொரு படத்தில் கொடுத்துருக்கா, கடல் வளைவு அப்படியே உள்ள ஒரு பெரிய ஓட்டையாக அங்கே மாறிடுச்சு. மேலும் கடல் அலைகள் மேற்கூரையை அரிப்பதால் பக்கச்சுவர்கள் மட்டும் எஞ்சி நிற்கின்றன. இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கடல் தூண்கள் அப்படின்னு சொல்கிறோம். கடல் அலைகளால் மணல் மற்றும் சரளைகள் படிந்துள்ள கடலோர பகுதியை தான் கடற்கரை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பீச் சொல்கிறோம் இல்லையா, அது ஏறக்குறைய கடற்கரைக்கு இணையாக கடலில் நீள்வட்ட வடிவில் படிந்துள்ள மணல் அல்லது சேறு மணல் திட்டுகள் எனப்படுகின்றன. அடுத்து உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா மாநிலத்தில் தெற்கில் காணப்படும் மியாமி கடற்கரை ஆகும். மிக நீளமான கடற்கரை அப்படின்னு இது ஒரு கொஸ்டினில் 1 மார்க் கொஸ்டின் வரும், அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பெரிய கடற்கரை அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை. அடுத்து 2வது நீண்ட கடற்கரை தான் சென்னையில் அமைந்துள்ள மெரினா கடற்கரை ஆகும். கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாகவோ பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கம் காயல்கள் அல்லது உப்பங்கழிகள் எனப்படும். எடுத்துக்காட்டு ஒடிசாவில் உள்ள சிலிக்கா ஏரி, தமிழ்நாட்டில் உள்ள பழவேற்காடு ஏரி மற்றும் கேரளாவில் உள்ள வேம்பநாடு ஏரி. நம்ம தமிழ்நாட்டில் பழவேற்காடுலாம் இருக்குது இந்த ஏரி. அதுக்கு பேர் நீர்த்தேக்கம். அங்கே நீர் அந்த ஏரி ஃபுல்லாகவேவும் அது ஒரு தேக்கமாக இருக்கிறதுனால அதை காயல்கள்னு சொல்கிறோம், அப்படி இல்லைன்னா உப்பங்கழிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாகவோ பிரிக்கப்பட்டது, பகுதியாகவோ அல்லது கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு முகத்துவாரம் அப்படின்னு அங்கேயும் பழவேற்காட்டுலேயும் இருக்குது. அது கடைசியில் நேராக போய் கடலில் கலக்கும். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் பார்த்ததை நம்ம பார்க்க போகிறோம். சுருக்கம்: சிதைவடைதல் மற்றும் அரித்தல் செயல்கள் மூலம் நிலத்தோற்றங்கள் தொடர்ந்து மாற்றத்திற்கு உள்ளாகின்றன. சிதையுது இல்லையா, பாறைகள்லாம் சிதைவடையுது. அடுத்தது அரிச்சிட்டு வருது இல்லையா, மழையெல்லாம் விழுந்ததுன்னா அரிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மூணாறில் நீங்கள் பார்த்துருப்பீங்க,
மூணாறில் ராஜமலை அப்படிங்கிற இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டு மேலே இருந்து அப்படியே வீடுகள் எல்லாமே அப்படியே கீழே விழுந்துருச்சு இல்லையா. அதில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அப்போ அங்கே என்ன ஆகும், அங்கே நிலத்தோற்றமே மாறி போயிடும். அப்போது அந்த இடங்களில் மேலே இருந்த அந்த வீடு கட்டின இடம் எல்லாமே இப்போ சமநிலமாக அங்கே ஆகி போயிடுது. அப்போது அங்கே நிலத்தோற்றம் மாறுபடுகிறது. அடுத்து ஆறு, பனியாறு, காற்று மற்றும் கடல் அலைகள் ஆகியன முதன்மை புறச்செயல் முறைகளாகும். புறச்செயல் தான் இது, வெளியிலிருந்து வருது இல்லையா, அதனால் இது புறச்செயல். ஆற்றின் பிறப்பிடத்திலிருந்து முகத்துவாரம் வரை ஆறானது நிலப்பகுதியை தொடர்ந்து மறு வடிவமைப்பினை மேற்கொண்டு வருவதால் பல்வேறுபட்ட நிலத்தோற்றங்கள் உருவாக்கப்படுகின்றன. டெல்டாலாம் உருவாகுது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஆறு பல நீர் ஓடைகளாக பிரிந்து செல்வதை கிளையாறுகள்னு நம்ம சொல்கிறோம். டெல்டா எனப்படும் கழிமுக பகுதி கனிமங்கள் நிறைந்த வளமான நிலப்பகுதி ஆகும். ஈர்ப்பு விசையால் மலைச்சரிவுகளை நோக்கி மெல்ல நகரும் ஒரு பெரும் பனிக்குவியல் தான் பனியாறுகள் எனப்படுகின்றன. பனியாற்று படிவுகள் மொரைன்கள் எனப்படுகின்றன. பாலைவனத்தில் அரித்தல் மற்றும் படிதலை ஏற்படுத்தும் முதன்மை காரணி காற்று. பாலைவனத்தில் காற்று தான் அங்கே நிலத்தோட்டத்தையே மாற்றுகிறது. கடல் அலைகளால் மணல் மற்றும் சரளைகள் படிந்துள்ள கடலோர பகுதி கடற்கரை எனப்படும். அப்போது இதுவரைக்கும் நம்ம நிலத்தோற்றங்கள்ங்கிற லெசன் நம்ம பார்த்தோம். நிலத்தோற்றங்கள் இதோட இந்த லெசனோட இதோட நமக்கு முடியுது. அடுத்து உங்களுக்குரிய கொஸ்டின்ஸு மதிப்பீடில் சரியான விடை தேர்ந்தெடு, கோடிட்ட இடங்களை நிரப்புக, பொறுத்துக, அடுத்து விடையளி, அடுத்தது பெரிய கொஸ்டின்ஸு, இது எல்லாமே இதில் இந்த லெசனில் இருக்குது. இதுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நீங்கள் எழுதி வைங்க நோட்டில். எழுதுறதோடு பத்தாது, ஆனால் அதை படிச்சுக்கணும். படிச்சுட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ரெடி ஆயிடணும். நம்ம நிறைய லெசன் மட்டும் நடத்திட்டுருக்கிறத விட நீ முதல்ல அதை எழுதி வச்சு நீ படிக்கணும். தேங்க்யூ சில்ட்ரன்.